மதம் மாற்றம் செய்யறாங்கன்னு யார சொல்றீங்க? ஆமா, மதம் மாற்றம் செய்யாம கேக்குறீங்க. ஓகே, மதம். அதாவது இப்ப நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா மத மாற்றம் என்று ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எதனால் ஓடுகிறது என்று சொன்னால், ஒரு மதத்தில் இருப்பவர்கள் அந்த மதத்தை விட்டு விலகி வேற மதத்துக்கு போயிடுறாங்க. இப்ப இந்துவா இருக்கிற ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறுறாரு, அல்ல முஸ்லிமா மாறுறாரு. முஸ்லிமா இருக்கிறவர் வேற ஒரு மதத்துக்கு மாறுறாருன்னு வைங்க. இப்படி ஆகும் பொழுது ஏற்கனவே இந்த பழைய மதத்தில் உள்ளவங்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. இது நம்மள்ட்ட விட்டு அவன் போயிட்டானே அப்படின்னு வருது. இப்ப இந்த மத மாற்றத்தை பற்றி உங்களுடைய இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன என்று கேட்கிறாங்க. மத மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமாக இஸ்லாம் அதை உங்களுக்கு சொல்லுகிறது. ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் அவன் எதை சரி என்று நினைக்கிறானோ அதை அவனாக புரிந்து அவனாக விளங்கி மாறிக்கொள்வானையானால் அதில் தவறு இல்லை. இது ஒரு விஷயம். இப்ப எனக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்குது, அதுல உள்ளதை எனக்கு கவரக்கூடியதா இருக்கிறது. நான் இருக்கிற மதத்தில் உள்ளதுல எனக்கு பிடிப்பு இல்லை அப்படின்னு இருக்குமையானால், ஒன்றை மாறிக்கொண்டானையானால் அதுக்காக நம்ம ஏன் கோவப்படணும்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உரிமை இருக்கா இல்லையா? எல்லா மனிதனுக்கும் சிந்திக்கிற உரிமை. ஃபர்ஸ்ட் உரிமை என்னது? இப்ப ஜனநாயகம் என்பதனுடைய அடித்தளம் எங்க இருக்குன்னு கேட்டா, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை தான். அப்ப நான் ஒரு கருத்தை சொல்வதற்கு, பேசுவதற்கு, வழிபாடு செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கணும். எனக்கு இப்ப ஒரு மதத்தில் இருக்கிற பிடிக்கல, வேற ஒரு மதம் பிடிச்சிருக்குன்னா போய்கிட்டேன்னா அதுக்காக யாரும் அதுக்காக கோவப்படக்கூடாது. எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி அது கோவப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா அவனுடைய உரிமை. அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு விஷயத்தை கண்டிக்குது. என்ன கண்டிக்குது? லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆன் வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தனை ஒரு மதத்தில் இருக்கான்னு வைங்களேன், அவனை போய் மிரட்டிடாய், இஸ்லாத்துக்கு வரியா இல்லையா, கிறிஸ்துவத்துக்கு வரியா இல்லையா, இந்துக்கு வரியா இல்லையா, தொலைச்சு போடுவேன், தெருவில் இருக்க விட மாட்டேன், வீட்டை காலி பண்ணிடுவேன், கடையில் வேலைக்கு வைக்க மாட்டேன். இப்படி ஏதாவது ஒன்று மிரட்டல், உயிருக்கு உயிர் மிரட்டலா இருக்கலாம், அல்ல வாழ்வாதாரம் பற்றிய மிரட்டலாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவனுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒன்றை சொல்லி மிரட்டி ஒருவனை ஒரு மதத்துக்கு மாற்றினால், அது இஸ்லாத்துக்கு மாற்றினால் பெரிய குற்றம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை மிரட்டி அச்சுறுத்தி நீ முஸ்லீம் ஆகுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவன் வந்தான்னு வைங்க, அதுக்கு பேர் இஸ்லாமே இல்லை. இஸ்லாம் சொன்னாலே மனசார ஏத்துக்கிட்டவன் வரணும். ஒருத்தனுடைய கட்டாயத்துக்காக சொன்னானையானால் கட்டாயப்படுத்துறதும் குற்றமாயிரும். அவன் ஏத்துக்கிட்டதும் இறைவனால் அங்கீகரிக்கப்படாது. இறைவன் உள்ளத்தை பார்ப்பார். கட்டாயப்படுத்தி வர்றவன் உள்ளத்தில் இருக்காது. மனப்பூர்வமா விளங்கி வந்தால்தான் அவன் உள்ளத்துல இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் எதை பார்ப்பாருன்னு கேட்டா, இவன் மனசுல அதை நம்புறானான்னு பார்ப்பார். அப்ப கட்டாயப்படுத்தின மனசுல அது இருக்குமா? வாழை வச்சு காட்டி தொலைச்சுடும் அப்படின்னா சரிங்கிறான். இது வாய் சரின்னு சொன்னாலும் நம்ம நம்பி ஏமாந்தாலும் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதான்? இவன் ஏத்துக்கறல, இவன் நம்பல, சும்மா சொல்றான், இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதா ஒரு கடவுள். இதெல்லாம் தெரியாத ஒரு கடவுள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, மனதார நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டால்தான் அதுக்கு பேர் இஸ்லாம். கட்டாயப்படுத்தி செஞ்சால் அது எதுல வராது? நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததாக உலகத்துல கணக்குல வருமே தவிர கடவுள் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது முஸ்லிம் லிஸ்ட்ல வரவே மாட்டார் அவர். அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லுது. ஆசை வார்த்தை காட்டுறது, காசுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, வேற வேற காரணத்துக்காக வேண்டி எல்லாம் இஸ்லாத்தை தழுவுறது என்பது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் ஒருவர் வருவதாக இருந்தால் விளங்கி வந்தால் நாங்கள் மறுக்க மாட்டோம். அல்ல இஸ்லாமே எனக்கு வேணாண்டு வெறுத்து ஒருத்தன் ஓடினால் அவனை விரட்டிக்கிட்டு போகவும் மாட்டோம். எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒருத்தர் முஸ்லீமா பிறந்தான், எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்கிறான். நம்பிக்கை இல்லாட்டி போயிட்டு எங்களுக்கு என்ன? உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லை இரு. நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சா நமக்கு நல்லதா கெட்டதா? நமக்கு தான் கெட்டது. இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேரை இங்க எடுத்துருவான். அப்படிங்கிறதுக்காக ஒன்றா போட்டு விட்டுற வேண்டியதான். அப்ப இஸ்லாம் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனா சில வரலாறுகள்ல பொய்யா எழுதி வச்சிருக்காங்க. என்ன பொய்யா? முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி பண்ணி கட்டாய மத மாற்றம் பண்ணி ஒரு கையில வாழை வச்சுக்கிட்டாங்க, ஒரு கையில குரானை வச்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கிறியா இல்லையாண்டாங்க. அப்படித்தான் அந்த பாய்மாரெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடக்கிறது.
உலகத்தில் என்ன செய்கிறது? இப்ப நம்ம முஸ்லீம்கள்லாம் நாங்க இருக்கிறோம் என்று கேட்டால், எங்க அப்பம்பாட்டன்மார்களை அந்த காலத்து மன்னர்கள் மிரட்டி கட்டாயப்படுத்தி மத மாற்றம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடக்கவே இல்லை. அது பொய். நமக்குள்ள சண்டை உண்டாக்குவதற்காக வெள்ளக்காரன் என்ன செஞ்சுட்டான்? இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மோத விடணும், அப்பதான் நம்ம நீண்ட காலத்துக்கு ஆட்சி பண்ணலாம் என்று வெள்ளக்காரன் பொய்யான செய்திகளை கட்டி விட்ட காரணத்தினால அதை நினைத்து கொண்டு மதமாற்றம் அப்படிங்கிறாங்க. மதமாற்றம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியான மார்க்கம் இதுதான் நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் அப்படி சொல்லலாம். நாங்கள் இப்படி சொல்ற மாதிரி இந்துக்கள் என்ன செய்யலாம்? எங்க மார்க்கம் தான் சரி, அழகா சொல்லுங்க. கிறிஸ்துவ மார்க்கம் தான் சரின்னு கிறிஸ்துவ யார் வேணாலும் சொல்லலாம். அல்ல மதமே சரியில்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறார், அதையும் ஒரு சொல்லலாம். இந்த சொல்லுகிற உரிமையை நாங்கள் பயன்படுத்துவோமே தவிர எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தால் வீடு கட்டி தருவோம், இஸ்லாத்துக்கு வந்தா வேலை வாய்ப்பு தருவோம், இஸ்லாத்துக்கு வந்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். இது மோசடி. இப்படி வர்றது மதம் மனமாற்றமா? மனமாற்றம் வரணும், மனம் மாறி வரணுமே தவிர ஆசை வார்த்தை காட்டி இப்படி செய்வது என்பது எங்கள்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பரப்புறதுக்கு முஸ்லீம்களை நாங்கள் மெஷினரிலாம் வச்சுக்கல. மெஷினரின்னு வச்சு நடத்துறாங்க இல்லையா? அது மாதிரிலாம் நாங்கள் நடத்தவே இல்லை. யாரு விரும்பி நாங்க வர்றோம்னு வர்றாங்க, வராதுன்னு வட்டிய விட முடியும். வந்தால் நாங்கள் எங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அது மனப்பூர்வமா வந்தால் கட்டாயப்படுத்தி ஆசை வார்த்தை காட்டி மதமாற்றம் செய்வதற்கு அது இறைவன்ட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஒருத்தனை கட்டாயப்படுத்தி செய்யறதுங்கிறது எங்களுக்கு கிடையாது. அப்ப இதுதான் எங்க முதல்ல ஒரு வசனம் நான் சொன்னேன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடியது. மதமாற்றம் என்பது கட்டாயப்படுத்தினால் அது கூடாது. விரும்பி வந்தால் எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு போனாலும் அதை மக்கள் பிரச்சனை ஆக்கக்கூடாது. இப்ப நீங்க பாருங்க, முஸ்லீம்கள் கையில் ஆட்சி இருக்கா? அதிகாரம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல. எதனால வர்றாங்க? நாங்க மிரட்டுறதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது? பவர் இருக்கா? செல்வம் இருக்கா? செல்வாக்கு இருக்கா? ஒரு எம்எல்ஏ இருக்காரா? எம்பி இருக்காரா? மந்திரி இருக்காரா? ஒண்ணும் இல்ல. ஆனால் மக்கள் வர்றாங்க. இப்படி விரும்பி வந்தால் அவங்க நாங்க விரட்டி விட மாட்டோம், கூடாது. அதே நேரத்தில் என்ன சொல்ற, காசு கொடுத்து கூப்பிடுறது, வேற மாதிரி சொல்லி கூப்பிடுவது என்ன கூடாது. அந்த மதமாற்ற விஷயமாக எங்களுடைய நிலை. இந்த நிலைப்பாடு உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளும் ஏற்றுக்கிட்ட ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கை. கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படித்தானே முடிவு எடுக்கிறோம். ஒருத்தர் திமுகவில் இருக்காரு, அண்ணா திமுக மாறிட்டாரு, அதனால ஒரு போய் அடிக்க போவாங்கல்ல எல்லாரும். திமுக என்ன செய்வான்? எப்படா நீ போச்சுன்னு கேட்பானா? போனா போ, இப்படி எடுத்துக்கிறானா இல்லையா? திமுகவில் இருந்து அண்ணா திமுகவுக்கு போறான், அண்ணா திமுகவில் நான் காங்கிரஸ் தான் போறேங்கிறான், காங்கிரஸ் பிஜேபிக்கு தான் போயிட்டு போ. அப்ப காங்கிரஸுக்காரன் பிஜேபிக்கு போனா காங்கிரஸுக்காரன் கம்பு தூக்கிட்டா வர்றான், வரமாட்டேங்கிறான். திமுக காரன் அண்ணா திமுகவுக்கு போனா திமுக காரன் போய் அவன் அடிக்க செய்யறான். அவன் பிடிச்ச இடத்துக்கு போறான், போடா நான் எனக்கு பிடிச்ச நான் போறேன். இந்த ஒரு மனநிலை வந்தா தான் நல்லிணக்கம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா அதிகமான இப்போ உள்ள விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இந்த மத மாற்றங்கள்ல விளங்கி வரக்கூடியது ஒரு 90% இருந்தாலும் லவ் மேட்டர்ல தான் அதிகமான மத மாற்றம் முடியாது. அதிகமான மேட்டர் எங்க வருதுன்னு கேட்டா, ஆணும் பெண்ணும் இந்த விரும்புறாங்க, லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, காதல், அந்த மேட்டர்ல தான் தன்னுடைய ஜோடிக்கு தகுந்தவாறு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, மதத்தை மாத்திக்கிட்டு போறாங்க. அதுலயும் கட்டாயப்படுத்தல் கிடையாது. ஆனா அதுக்குன்னு அது ஏற்கப்படாது இறைவனிடத்துல. உலகத்துல ஒரு முஸ்லிமா இருந்துக்கலாம், விரும்பி மனமும் ஒரு இறைவன் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான் அப்படின்னு நம்பி ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் அது இஸ்லாமாக முடியும். கட்டாய மத மாற்றம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. நபிகள் அப்படி சொன்னதில்லை, செஞ்சது இல்லை, எங்களுக்கு அப்படி போதனை காட்டியதில்லை. விரும்பி மாறிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.